கண்ட தெய்வமே இரு கண் கண்ட தெய்வமே. பெரியவா சரணம். ஒரு சின்ன முயற்சி. நான் எங்கெல்லாம் போய் பெரியவா பாதுகை தரிசனம் பண்ணுறேனோ அதை உங்கள் எல்லாருக்கும் காமிச்சு ஆனந்தப்படணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் மகா பெரியவா பாதுகை தரிசனமும் பரம அனுகிரகங்கிற தலைப்பில் ஒவ்வொரு பாதுகை தரிசன அனுபவத்தை உங்களுக்கு போட்டு அந்த வீடியோவில் போடுறோம். எல்லோரும் தரிசனம் பண்ணுங்க. பெரியவா சரணம். மாமா நமஸ்காரம். வேப்பத்தூர் கிராமம் இது. உங்கள் ஆற்றுல 3 பெரியவா பாதுகை கிடக்கு. 3 மகா பெரியவா பாதுகை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு பாக்கியம். அது எப்படி கிடச்சதுன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். பெரியவாள்கிட்ட ஒரு நாள் கேட்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு என் ஒய்ஃப் வந்து கேளுன்னா கேட்போம், கொடுத்துட்டா சொல்கிறோம், கொடுக்கலன்னா வருத்தமாக இருக்கும் செய்யுன்னு என்ன பேசுகிறான்னு கேட்டாருன்னு மாதிரி பாதுகை வேணும்னேன். இப்படி திரும்பி எடுத்துன்னு வாங்க ஸ்ரீகண்டன் தான் எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஸ்ரீகண்டன் மாமா ஸ்ரீகண்டன் கொடுத்தாரு. சரி. இன்னொன்று ரொம்ப நாள் புதுப்பிராள் இருந்தேன். அவன் புதுப்பிரா கொடுத்தாரு எனக்கு. இன்னொன்று வந்து இந்த இவன் இருந்தானே பாலு, ராயபுரம் பாலு. அவன் என்கிட்ட ஒருத்தர் பூஜை பண்ணலாம் எடுத்துட்டு போனேன் விட்டுட்டான். அவன் மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 3 பேருக்கு 3 பாதுகை. 2 பிள்ளை பொண்ணு வாழ்க்கை தான் வச்சிருக்கேன். ஜாக்பாட், ரொம்ப ஜாக்பாட். இது மாதிரி தரிசனம் நான் இது வரைக்கும் 3 பாதுகை ஒரே இடத்த தரிசனம் பண்ணது எனக்கு ரொம்ப பாக்கியமா இருக்கு. பரம சந்தோஷமா இருக்கு. பெரியவாளுடைய குரு கிருபா தான் எங்களுக்கு. பூஜை உண்டு. ரொம்ப சந்தோஷம். 62 64 பெரியவா இங்கே வந்து பூஜை பண்ணிருக்கா இதே இடத்துல உங்க ஆத்துல. ஆமா. ஓ 52 ஜூன்ல சாதுர மத்தியம் நடந்தது. பாருங்க எல்லாரும் ஒரு காண கிடைக்காத காட்சி. 3 பெரியவா பாதுகை ஒரே இடத்துல தரிசனம் பண்ணக்கூடிய நமக்கு ஒரு பாக்கியம். குருநாதால் எப்படி கைங்கரியமா அனுகிரகம் பண்ணியிருக்கா பாருங்க. பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம்.